ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே என்டிபிசி கிராஜுவேட் பதவிக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். rrb.chennai.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, ரீசெண்டாக ஆர்ஆர்பிலேருந்து என்டிபிசிக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. கிராஜுவேட்கான பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான பதவிகள் உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவிலாம் கொடுத்துருக்காங்கன்னா, டிக்கெட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க, ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டிருக்காங்க, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க, சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல பதவிகள் கொடுத்துருக்காங்க. 8000க்கு மேற்பட்ட வேக்கன்சி. இந்த வேலைக்கு நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாம் எப்படி இருக்க போது, ஒவ்வொரு ஜூன் வயசாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தா மட்டும் தான் இந்த ஜாப் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கு ஹோம் பேஜ் போயிடுங்க. இதில் என்டிபிசிக்கு நேராக கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக்கர் டு அப்ளை ஆன்லைனு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை அப்படின்ற ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் இருக்கும். ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இது வரைக்கும் ஆர்ஆர்பி எக்ஸாமே அப்ளை பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறவங்க கிரியேட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இல்லை முதல்ல கண்ட்ரி கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபுல் நேம், உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி உங்கள் ஃபுல் நேம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரீடைப் ஃபுல் நேமில் போயிட்டு திரும்ப உங்கள் ஃபுல் நேமை முன்னே எப்படி கொடுத்தீங்களோ சேம் அதேமாரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம், இதுக்கு நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எந்த மாதிரி நேம்னு ஃபில் பண்ணுங்கள். நேமே நான் சேஞ்ச் பண்ணது இல்லை அப்படின்றவங்க சிம்பிளாக நீங்கள் நோ செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்க பாருங்கள். ஸோ எந்த விதமான மாற்றமும் பண்ணாத டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ரீடைப்பில் போயிட்டு திரும்ப உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்களே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துரு. நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. ரீடைப்பில் போயிட்டு அதே மாதிரி தான் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். ரீடைப்பில் திரும்ப உங்கள் ஃபாதர் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மதர் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. ரீடைப் மதர் நேமில் திரும்ப உங்கள் மதர் நேம் கொடுங்க. ஓகே, கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக ஆதார் வெரிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள். ஸோ உங்கள் ஆதார் கார்டு நம்பரை ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக ஆதார் வெரிஃபை பண்ணி தான் ஆகணும். ஆதார் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை யூஸிங் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷனுக்கும் உங்களுடைய ஆதாரும் கரெக்டாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஹை ஹோல்டர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் பார்த்தா வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி என்ன அப்படின்றத கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துதாகணும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்ரேட் இமெயில் ஓடிபின்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கான ஓடிபி பார்த்தா சென்ட் ஆகிடும். ஸோ இப்போ உங்கள் மெயிலுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மெயில் என்ன மெயில் கொடுத்தோ அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுங்க. மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ஜென்ரேட் மொபைல் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் ஓடிபி சென்ட் ஆகும். அதை அப்படியே என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், நியூமரிக்கல் லெட்டர், இந்த மாதிரி மிக்சர் அப்பா பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க.
கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அண்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் செக் பண்ணிட்டு ஐ ஹேவ் கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு டேரெக்டாக உங்களுக்கான லாகின் பேஜ் இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ லாகின் பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொடுத்தா போதுமானது. லாகினுக்கு மெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்ல எந்த பாஸ்வேர்டு கொடுத்தீனோ அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் இருக்க கேப்சா கோடு அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். லாகின் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜுக்குள்ள வரும். ஸோ தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறது என்டிபிசி கிராஜுவேட்கான போஸ்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதில் நேராக போயிட்டு நீங்கள் எந்த ஆர்ஆர்பி அப்ளை பண்ண போகிறீங்க. நம்ம தமிழகத்துக்கு சென்னை ஆர்ஆர்பி தான் வரும். ஸோ சென்னை சைட் பண்ணிக்கோங்க. ஒரு நபர் ஒரு ஆர்ஆர்பி ஜோன் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழத்தில் இருக்கவங்க சென்னையை கொடுக்க பாருங்கள். ஸோ நான் இப்போதைக்கு சென்னை சைட் பண்ணிக்கிறேன். ஓகே, சைட் பண்ணிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிட்னா மேரிட் கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட் செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிலீஜன் கேட்டிருக்காங்க. ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்ற மாரி உங்களுக்கான மதம் என்னன்றதை செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மதர் டங் கேட்டிருக்காங்க. உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க. வேறு லாங்குவேஜ்னா வேறு லாங்குவேஜ் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் வந்து எந்த லாங்குவேஜ் எழுத போகிறீங்க. தமிழ்லேயும் உங்களுக்கான எக்ஸாம் எழுதலாம். தமிழில் வேணுன்றவங்க தமிழ் கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் வேணுன்றவங்க நீங்கள் இங்கிலீஷ் கூட எக்ஸாம் லாங்குவேஜை செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் உடம்புல எத்தனை அங்க அடையாளங்கள் இருக்குது, அதாவது மச்சம் எங்கே இருக்குது, தழும்பு எங்கே இருக்குன்றத ஏதாச்சும் 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் 1ல் ஒரு மார்க்கும் ஐடென்டிஃபிகேஷன் 2ல் ஒரு மார்க்கும் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ மச்சம் தழும்பு எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதுமானது. டிசிலே அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. யூஆர் கேட்டகரி அன்ரிசர்வ், அதாவது யூஆர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அன்ரிசர்வ் கேட்டகரியில் வருவாங்க. நெக்ஸ்ட் எஸ்சி அப்படின்னா நீங்கள் எஸ்சி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நேம் ஆஃப் த கேஸ்ட் எஸ்சியில் நீங்கள் என்னமான கேஸ்டில் இருக்கீங்க அப்படின்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எஸ்சிக்கான ஜாதி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, இஷ்யூவிங் அத்தாரிட்டி உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் எந்த அதிகாரிகள் வந்து கொடுத்தாங்க, தாலுக் மெஜிஸ்ட்ரேட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டில் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, எந்த தேதியில் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் வந்து பார்த்தா நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு இலவசமாக ட்ரெயின் பாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேணுன்றவங்க எஸ் கொடுத்து உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ரயில்வே ஸ்டேஷன் நேம் ஏதோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுவே நீங்கள் வந்து பார்த்தா ஓபிசினா ஓபிசி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஓபிசி என்சிலான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எந்த அதிகாரி கொடுத்தாங்க, எந்த தேதியில் ஓபிசி கொடுத்தான்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரி ஓபிசி கீழே வருவீங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குன்னா நீங்கள் ஓபிசி கீழே அப்ளை பண்ணுங்கள். இன்னும் 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஓபிசி அப்ளை பண்ணி வாங்க பாருங்கள். இல்லை என்னால் கடைசி தேதிக்கு அப்ளை பண்ண வாங்க முடியல, நீங்கள் யூஆர் கேட்டகரி அப்படின்னு ஜென்ரல் கேட்டகரி கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் அட்ரஸ் ஃபஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட், நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, அந்த மாதிரி ஃபுல் அட்ரஸாக மிக்சரப்பாக கொடுத்துக்கோங்க. அதுக்கு இல்லை வில்லேஜ் சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. அதில் போயிட்டு வில்லேஜ் நேம் தாலுக் நேம்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பின்கோடு கொடுத்துருக்காங்க. பின்கோடு செட் பண்ணுங்க. ஓகே, உங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்கள் அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். இப்போ நீங்கள் சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட் எவ்வளோ பர்சனாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால் எக்ஸாம் எழுத முடியாத எனக்கு வந்து பார்த்தா எக்ஸாம் வேற ஒரு தேவைப்படுதுன்னா
ஃபிசிக்கல் லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்கிரைப் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. வேறு ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எக்ஸாம் எது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எஸ் கொடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள். இல்லை என்னால் ஓனாக எக்ஸாம் எழுத முடியும், என்னால் எக்ஸாம் எழுத முடியுன்றவங்க நீங்கள் சிம்பிளாக நோ வந்து செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எக்கனாமிக்காக பேக்கர் கிளாஸாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியன் ரயில்வேல ஒர்க் பண்ணிடலான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ செட் பண்ணிக்கோங்க. நோ செட் பண்ணிட்டு தற்போது எந்தமான ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டாக ப்ரைவேட் செக்டர் அண்டர்டேக்கிங்களா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுக்கு நீங்கள் நாட் அப்ளிகபிள் செட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் எந்தமான கவர்மெண்ட் ஜாப்னு ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் கீழே வந்தால் பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. பேங்க் இன்ஃபர்மேஷன் எதுக்காக கேட்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க, அதை நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த பிளேஸில் உங்கள் அக்கௌண்ட் நம்பரே கொடுக்க பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்ன, அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் போயிட்டு திரும்ப அவங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கூட நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பேங்க் நேம் என்ன, பேங்க் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ பேங்க் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா குவாலிஃபிகேஷனில் போயிட்டு மெட்ரிகுலேஷன் எஸ்எல்சி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிவிட்டேன், நீங்கள் செட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் 10th எந்த ஸ்டேட்டில் படிச்சீங்க, அதுக்கப்புறம் 10th எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த போர்டு, ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சின்றதை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 10th வந்து ரிசல்ட் எப்போ வெளியாச்சோ அதுக்கான தேதியை கொடுக்குற மாதிரி இருக்கும். 10th ரிசல்ட் வெளியதுக்கான தேதி. அதுக்கப்புறம் 10th ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிட்டு 10th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 500 KBக்குள்ளே இருக்க மாதிரி PDF ஃபார்மேட்டில் 10th மார்க் ஷீட்டை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான 10th இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தா ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 10th இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கான குவாலிஃபிகேஷனில் போயிட்டு பேச்சுலர் டிகிரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு உங்கள் பேச்சுலர் டிகிரியை நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு பேச்சுலர் டிகிரி போதுமானது. டிசிப்ளின் போயிட்டு பேச்சுலர் டிகிரி செட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன சப்ஸ்ட்ரீம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸா, பிசிஏவா, அல்லது பார்த்தா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா, பிஇயில் வந்து பார்த்தா இன்ஜினியரிங்கா, எனி யூஜி டிகிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத கரெக்டாக ஃபுல்லாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, ஷார்ட்டாக கொடுக்காதீங்க. ஸோ பிஎஸ்சினா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா அந்த மாதிரி என்னன்றத சப்ஸ்ட்ரீம் வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டேட், உங்கள் காலேஜ் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படிச்சீங்க அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் காலேஜ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சீங்க அப்படின்றத செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக உங்கள் காலேஜ் நேம் அல்லது யூனிவர்சிட்டி நேம் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. அது ரெண்டுமே கூட ஃபில் பண்ண பாருங்கள். நீங்கள் யூஜி கம்ப்ளீட் பண்ணதுக்கான காலேஜ் நேம் அல்லது யூனிவர்சிட்டி நேம் வந்து ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூஜி டிகிரி எப்போ ரிசல்ட் வெளியாச்சோ அதுக்கான தேதி கேட்டிருக்காங்க. உங்கள் யூஜி டிகிரி எப்போ முடிச்சிங்க, அதுக்கான ரிசல்ட் எப்போ வெளியாச்சோ அதுக்கான தேதி மந்த் இயர் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா, do you have a typing proficiency in English and Indian கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைப்பிங் ப்ரிஃபரன்சி நல்லா தெரியும், டைப்பிங் ஓரளவுக்கு அடிக்க முடியும்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. தெரியாதுன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் டைப்பிங் கொடுத்தனா கண்டிப்பாக டைப்பிங்கான போஸ்ட்டும் கொடுப்பீங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆட் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வேறு எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல. 10th மற்றும் காலேஜ் உங்களுடைய டிகிரி இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அடுத்த கட்டமாக ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 30 KBலேருந்து 70 KBக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 6 மந்த்துக்கு ரீசெண்டாக எடுத்த 6 மந்த் ஃபோட்டோவாக இருக்கணும். ப்ரௌஸ் கொடுத்து சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 30 KBலேருந்து 70 KBக்குள்ளே இருக்கணும். ரன்னிங் லெட்டரில் உங்களுக்கான சிக்னேச்சரை போட்டுட்டு ப்ரௌஸ் கொடுத்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அடுத்த கட்டமாக உங்களுக்கான அந்த ஜாபுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ண போகிறீங்க. நான் கொடுத்த வரைக்கும் எனக்கு 7 பதவிக்கு எலிஜிபிள் இருக்குது. உங்களுக்கு இதில் எது வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வேணும், எது செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வேணும் அப்படின்றத நீங்கள் செலெக்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எப்படி நம்ம ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம சென்னை ஜோன் செலக்ட் பண்ணியிருக்கோம். சென்னை ஜோனில் எதுக்கு அதிகபட்ச வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதலாக டிக்கெட் சூப்பர்வைசரில் 155 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நேராக போயிட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணால் அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து செட் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க சதர்ன் ரீஜனில். இதில் போயிட்டு எஸ்ஆர் அந்த ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் அது ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எது
எது மூணாவது அதிகபட்சமாக இருக்குது அப்படின்றத பார்த்து இந்த மாதிரி 1 by N நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மூணாவது வந்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க சதர்ன் ரீஜனாக, அதுதான் நீங்கள் அடுத்த ப்ரிஃபரன்ஸாக வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எது அதிகபட்ச வேகன்சி கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் வந்து செட் பண்ண பாருங்கள். ஒருவேளை நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைப்பிங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுக்க பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் டைப்பிங் தெரிஞ்சிருக்காது, டைப்பிங் ஃபஸ்ட்டு அடிக்க மாட்டாங்க. ஸோ டைப்பிங் தெரியலனா பரவாயில்ல, உங்களுக்கு டைப் ரைட்டிங் நாலேஜ் இருந்தால் போதும், அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து தேவையில்ல. ஓகே, இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் கரெக்டாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஐ ஹேவ் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு கீழே 3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, டிக் பண்ணிட்டு பிளேஸ் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஊர் பிளேஸ் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேவ் கொடுத்துட்டு ப்ரிவியூ அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செக் பண்ணிட்டு கரெக்டாகனா ஐ ஹேவ் செக்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறதை இப்போ எடிட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஸோ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் சப்மிட் பண்ணவேன்னு கேட்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும், அடுத்த கட்டமாக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி 500 ரூபாய், எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு 250 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பே வித் ரசன் பெயின், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போகும். இல்லை கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டாவே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது அர்த்தம். இதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்கும், எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சேம் இதே வெப்சைட்டில் போயிட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எங்கே அலாட் பண்ணியிருக்காங்களோ அங்கே போயிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கலாம். ஏன்னா எக்ஸாம் சென்டரை பற்றி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணல. ஸோ எனிவேர் இன் இந்தியாவில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸாம் இருக்குது. செகண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க, ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, அந்த மாதிரி டெஸ்ட் இருக்க போது அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கான ஜாப் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதான் இந்த ஜாப் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு வந்து எப்படி அப்ளை பண்ண தெரியாமல் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாப் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த ஜாப்பில் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கன்றது உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.